அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் வரவங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th தமிழ் புக்கில் இயல் 4, 5, 6 அதுக்குண்டான புக் பேக் கொஸ்டின், கலைச்சொல், திருக்குறள், அப்புறம் சிலபஸ் பேஸ் பண்ணி வர முக்கியமான பாயிண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நாம் கொஸ்டினாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஓகே, இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இயல் 6ல் அகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய ஐவகை நிலம், அதுக்குண்டான கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்ட்டு நிறைய சாப்டர் இருக்குது. கரெக்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு சேலஞ்ச் விட முடியும். இந்த வீடியோ பதிவு முடித்த வாட்டி அகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் கன்ஃபியூஸாக இருக்கிற நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பதிவு முடித்த வாட்டி இந்த 4, 5, 6க்கு உண்டான இயல் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, எல்லோரும் முதல்ல ஒரு பேனாவும் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. வேணால் இந்த சாப்டரில் பார்த்திங்கன்னா நிறைய பொறுத்துக வரும். நீங்கள் கொஞ்சம் ஆப்ஷனை எழுதுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் இந்த வாரம் கிங்ஸ்டாருக்கு உண்டான தமிழில் 4, 5, 6 அப்படின்னு கிருஷ்ணன் சார் சொல்லியிருக்காரு. இந்த ஒரே வீடியோ பதிவில் நான் 4, 5, 6க்கு உண்டான கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? சொல்லப்போனால் ஒரு 107 கொஸ்டின் இருக்கும். இது எல்லாருமே கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2016 டேஸ் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணியான டேஸ் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2016 ஐபிஎம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் செயற்கை நுண்ணறிவு கருவி, அதுக்கு பேர் நுண்ணறிவு கருவி வாட்சன் அப்படிங்கிற 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடிக்க உதவியாக இருந்தது. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாரதியின் மொழிபெயர்ப்பு, இது எல்லாமே பாரதியின் மொழிபெயர்ப்பு தான். இதில் எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பாரதியின் மொழிபெயர்ப்பில் எது சரியாக இருக்குங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நாம் பொருட்காட்சி இல்லது காட்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல இது தவறாக இருக்குது. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா என்ன, இருப்பு பாதை அப்படிங்கிறது சரியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக கலைச்சொல்லையும் இல்லை தமிழாக்கத்துலேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸோட பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களா? ரீவல்யூஷன் அப்படின்னா புரட்சி அப்படின்னு அர்த்தம். இங்கே காட்சி பொருட்காட்சின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. ஸ்ட்ரைக்னால் உங்களுக்கு தெரியும், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம் அப்படின்ட்டு. அப்போ சொல்லப்போனால் 2, 4 அப்படிங்கிறது மட்டும்தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்தது, டேஷ் நூலில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. டேஷ் நூலில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே, ஆப்ஷன் டி. திருக்குறளில் தான் மரப்பாவை பற்றி குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது 4. ஒரே நிமிஷம் ஜூம் பண்ணிக்கிறேன். டேஸ் நாட்டில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன. அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றன. இதற்குண்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா சீன நாட்டில் தான் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததுங்க, கற்றவர் வழி அரசு செல்லும் அப்படிங்கிறது எந்த வகையான காப்பியம்? கற்றவர் வழி அரசு செல்லும் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது, பொறுத்துக.
கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம் இதனுடைய இசைக்கருவிகளை பொறுத்துங்க. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். கரகாட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நையாண்டி மேளம், இசை, நாகசுரம், தவில், பம்பை இது எல்லாமே சேர்ந்தது தான் நையாண்டி மேளம். ஆப்ஷன் 4. மயிலாட்டம் அப்படிங்கிறது என்ன? நையாண்டி மேளம் மட்டும் இருக்கும். 4-3. ஒயிலாட்டம் அப்படிங்கிறது இந்த தோளால் கட்டப்பட்ட குடம், தவில் ஸ்விங்கி, டோலக்கு, தப்பு இது எல்லாமே அடங்கினது தான் ஒயிலாட்டம். தேவராட்டம் அப்படிங்கிறது வந்து உரிமை எனப்படும் தேவதுந்துபி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஆப்ஷனில் 4-3-2-1 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். சரிங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரகாட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. கரகாட்டத்தோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கும்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரகாட்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து கும்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது நம்பர் 7. இந்தியாவின் பெரிய வங்கியான டேஸ் இலா என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளருடன் அது உரையாடும். ஓகே, இந்தியாவின் பெரிய வங்கியான டேஸ் அப்படின்னா பாரத ஸ்டேட் பேங்க் தான் வந்து இதற்கு உண்டான ஆன்சர். இலா என்னும் உரையாடு மென்பொருள். இதில் இலா அப்படிங்கிறத கொஸ்டின் இப்படி கேட்கலாம். ELA அப்படின்னு கொடுத்துட்டு இலா அப்படிங்கிறோட விரிவாக்கம் என்னன்னு கூட கேட்கலாம். அப்போ அதுக்கு என்ன விரிவாக்கம் அப்படின்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட். அதாவது ஒரே நிமிஷம், எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட். ஓகேங்களா? ELA அப்படிங்கிறதோட விரிவாக்கம் வந்து எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது. இந்த உரையாடு மென்பொருள் அப்படிங்கிறதோட இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சாட்பாட், CHATPOT அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? அடுத்தது இதுவும் பொறுத்துக. நம்பர் 8. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். மயிலாட்டம் அப்படின்னா கரகாட்டத்தோட துணை ஆட்டத்தை தான் மயிலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது கரெக்டாக இருக்குது. 1. ஒயிலாட்டம் அப்படின்னா கம்பீரத்துடன் ஆடுதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? 2. புலியாட்டம் அப்படிங்கிறது வந்து வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது அப்படின்னா அப்படி இல்லை, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலைக்கு பேர் தான் புலியாட்டம். அப்போ 4ன்னு வருமா? 4. தெருக்கூத்து அப்படிங்கிறது வந்து வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது. அப்போ 3. அப்போ 1 2 4 3 1 2 4 3 ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்தது செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் டேஸ் தேவை கூடியுள்ளது. செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்கள் அவங்களுடைய தேவை தான் கூடியுள்ளது. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்ததுங்க, தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் அப்படிங்கிறது எந்த வகையான நூல்? தோண்டும் அளவு நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது காவடி ஆட்டம். இச்சொல்லில் கா என்பதன் பொருள் என்ன? காவடியாட்டம் இச்சொல்லில் கா என்பதன் பொருள் பாரந்தாங்கும் கோல் அப்படிங்கிறதா அர்த்தம்.
சரிங்களா? காவடி ஆட்டம் நிறையா இருக்குது. மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. அதில் பார்த்துருப்பீங்க, அந்த 2 பக்கம் காவடி ஆடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ கா என்னும் சொல்லோட பொருள் வந்து பாரந்தாங்கும் கோல் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது, உருமி என பொதுவாக அழைக்கப்படுவது டேஸ். உருமி என பொதுவாக அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி தேவதுந்துபி. இந்த தேவராட்டத்தில் வர்ற ஒரு பேர் தான் இது. சரிங்களா? தேவதுந்துபி. அடுத்ததுங்க, ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே டேஸ். இது உலகளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. ஆக்சுவலாக புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியுமா அப்படிங்கிற ஒரு சாப்டரில் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் இது. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனுடைய பெயர் வந்து பெப்பர். ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்தது, அர்ஜுனன் தபசு என்பது டேஸ். அர்ஜுனன் தபசு அப்படின்னா என்ன? அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, சொல்லும் பொருளும் சரியானது எது? பண்டி, அசும்பிய, முச்சி. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். பண்டி அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம். இங்கே தலையுச்சின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அசும்பிய ஒளி வீசுகிற அப்படிங்கிறது கரெக்டு தான். முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அப்போ 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததுங்க, சீன நாட்டில் டேஸ் நகருக்கு 500 கல் வடக்கே சுவன்சௌ என்னும் துறைமுக நகர் உள்ளது. எந்த நகருக்கு அருகில் 500 கல் வடக்கே சுவன்சௌ அப்படிங்கிறது இருக்குது? ஓகே, ஆப்ஷன் பி காண்டன் அப்படிங்கிற ஒரு நகருக்கு பக்கத்தில் தான் சுவன்சௌ என்னும் துறைமுக நகர் உள்ளது. ஓகேங்களா? அடுத்தது, அருளை பெருக்கி அறிவை திருத்தி இவ்வடியில் பயின்று வரும் தொடை நயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி. ஓகே, ஃபஸ்ட்டு எழுத்து சேமாக இருக்குங்களா? அப்போ மோனை. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, இலக்கண குறிப்பு தருக. குண்டலமும் குலைக்காதும். ஓகே, இந்த உம்முங்கிறது வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? எண் உண்மை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆப்ஷன் டி. இதே குண்டலம் குலைக்காது அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா வேணால் அது உண்மை தொகை அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அடுத்தது, பொறுத்துக. பெப்பர், வாட்சன், இலா. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். பெப்பர் அப்படிங்கிறது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய ஒரு நிறுவனம். அதாவது இயந்திர மனிதனுக்கு பேர் தான் வந்து பெப்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இது தப்பாக இருக்குது.
வாட்சன் அப்படிங்கிறது இந்த ஐபிஎம் நிறுவனம் உண்டாக்கிய ஒரு என்னது வாட்சன் அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம், செயற்கை நுண்ணறிவு கணினி பேர் தான் வந்து வாட்சன். அப்போ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. இலா அப்படின்னா பெரிய வங்கியோட இலா நம்ம இப்போ பார்த்தோம்ல, எது பாரத ஸ்டேட் பேங்க் அப்படிங்கிறது. அப்போ இதுவும் தப்பாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது இலக்கண குறிப்பு தருக. ஆடுக. ஓகே, ஆடுக கா இய இயர் இதெல்லாம் விகுதி எழுத்தாக வந்தது அப்படின்னா மேக்சிமம் கா அப்படிங்கிறது வரும். அந்த மாதிரி வந்தால் என்ன நாம் சொல்லுவோம், வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று. அடுத்தது செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம்? மொத்த பருவம் வந்து 10 இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ உங்களுக்கு லைன் பிரகாரம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன? காப்பு, செங்கீரை, அப்புறம் தாள், சப்பானி, தாள் சப்பானி, அடுத்தது முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7ம் பார்த்திங்கன்னா ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானது ஒன்று. கரெக்டுங்களா? அப்போ இதில் 2வதாக இருக்கிறது. இந்த மீதி 3 நான் வரப்போகிற கொஸ்டினில் நான் சொல்கிறேன். காப்பு ஃபஸ்ட்டு, செங்கீரை செகண்டு. இவங்க என்ன கேட்குறாங்க, செங்கீரை பருவம் எத்தனையாவது பருவம்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 2வது பருவம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதே வந்து சப்பானி எத்தனாவது பருவம் அப்படின்னா 4வது பருவம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? லைன் பிரகாரம் படிச்சுக்கோங்க. அடுத்தது வேர்ட்ஸ்மித் என்பதை தமிழில் டேஸ் என்று அழைப்பர். வேர்ட்ஸ்மித் என்பதை தமிழில் டேஸ் என்று அழைப்பர் அப்படின்னா எழுத்தாளி. அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அதாவது இயல்பான மொழிநடையை உருவாக்குதல். இயல்பான மொழிநடை, ஒரே நிமிஷம், இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன். நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, இந்த மென்பொருளுக்கு பேர் வந்து வேர்ட்ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் தான் நாம் எழுத்தாளி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இயல்பான மொழிநடை, அதற்குண்டான இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எழுத்தாளிங்கிறது தான் கரெக்டு, எழுத்து ஆணி இல்லை. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் டேஸ். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி தான், சதாவதானம் அப்படிங்கிறது தான். 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் வந்து சதாவதானம். அடுத்தது செங்கீரை பருவம் செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை டேஸ் மாதங்களில் மென்மையாக அசையும். செங்கீரை பருவம் மென்மையாக, குழந்தையின் தலை மென்மையாக அசையும் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, 5-6 மாதங்களில். அடுத்தது ஜப்பானில் வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் உள்ள இயந்திர மனிதனோட பேர் என்ன? ஓகே, நீங்கள் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி ஜப்பான் அப்படின்னு வந்தாவே பெப்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆப்ஷன் டி,
அதனோட இயந்திர மனிதன் எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு உண்டான பேர் வந்து பெப்பர். ஓகேங்களா? அடுத்தது அணிகலன்கள் சரியாக பொருந்தியது எது? ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். சிலம்பு கிண்கிணி அப்படிங்கிறது காலில் அணிவது தான், கரெக்டு தான். அரைநான் இடையில் அணிவதுங்கிறது கரெக்டு தான். சுட்டி அப்படிங்கிறது நெத்தி சுட்டி, நெற்றியில் அணிவதுன்னு வரணும். அப்போ இது தவறு. குண்டலம் காதில் அணிவது அப்படிங்கிறது கரெக்டு தான். சூளி அப்படிங்கிறது தலையில் அணிவது, அப்போ இதுவும் தவறு. அப்போ 1 2 4 1 2 4 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது கேள்வியினான் அப்படிங்கிறோட இலக்கண குறிப்பு என்ன? கேள்வியினான் ஆன் ஆள் அப்படிங்கிற விகுதி வர்றதுனால இது என்ன? வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறி. ஓகே, மொத்தம் 10 பருவம் பார்த்தோம். அந்த 10 பருவத்தில் 7 நம்ம சொல்லிட்டோமா? அது இல்லாமல் ஆண்பார் பிள்ளை தமிழுக்குன்னு ஒரு 3 இருக்குது, பெண்பார் பிள்ளை தமிழுக்குன்னு 1 இருக்குது. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படிங்கிற 7 பருவத்துக்கு அப்புறம் ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு உண்டான பருவம் என்ன அப்படின்னா சிற்றில், சிறுவரை, சிறுதேர். சொல்லப்போனால் ஆண்பார் பிள்ளை தமிழ் எல்லாமே சீல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இதுக்கு பொருந்தாதது அப்படிங்கும்போது கலங்கு. ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். கலங்கு, அம்மானை, ஊசல், இது 3ம் பெண்பார் பிள்ளை தமிழுக்கு உண்டான கடைசி 3 பருவங்கள். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. ஒரே நிமிஷம். ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். விரிதாமரை மலர்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏற்றிய விளக்குகள்னு வரணும். ஏற்றிய விளக்குகள், அதாவது ஏற்றிய விளக்குகள்னு வரணும். இங்கே வந்து வண்டுகளின் நீங்கான்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. சூழும் மேகங்கள் அப்படிங்கிறது மத்தள ஒளி, அது சரியாக தான் இருக்குது. ஓகேங்களா? மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது, இதுவும் சரியாக தான் இருக்குது. நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள் அப்படிங்கிறதுக்கு திரைச்சீலை அப்படிங்கிறது சரியாக தான் இருக்குது. மகரயாழினின் தேனிசை, தேனிசைனா தான் வண்டுகளின் ரீங்காரம், அப்போ இது தவறாக இருக்குது. சொல்லப்போனால் 2 3 4 இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி, இதுதான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது சீனாவில் சிவன் கோயில் கட்டிய சீன பேரரசர் யார்? ஆப்ஷன் சி, குப்லாய்கான் அப்படிங்கிறவர் தான் சீனாவிலேயே சிவன் கோயில் கட்டின ஒரு அரசர், அதுவும் சீன பேரரசர். ஓகேங்களா? அடுத்தது காடனுக்கும் கபிலனுக்கும் இலக்கண குறிப்பு தருக. காடனுக்கும் கபிலனுக்கும், அதாவது வெளிப்படையாக உம்முங்கிற வார்த்தை வெளியே வருது. ஓகேங்களா? அப்போ என் உண்மை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? பெண்பார் பிள்ளை தமிழோட கடைசி 3 பருவம் இது. இப்போ தான் பார்த்தோம், ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, பெண்பார் பிள்ளை தமிழுக்கு உண்டான கடைசி 3 பருவம் கலங்கு, அம்மானை, ஊசல். ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? சிற்றில், சிறுவரை, சிறுதேர் வந்து
ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய 3 பருவங்கள், கடைசி 3 பருவங்கள். அடுத்தது சொல்லும் பொருளும் சரியானது எது? ஒவ்வொன்றா பார்ப்போம். சுடினும் சுட்டாலும் சுடினும் சுட்டாலும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆப்ஷன் 3 மாளாத, அதாவது 3 மாளாத அப்படின்னா தீராத. 3-1 மாயம் விளையாட்டு, மாய விளையாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3-1-2 ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததும் சொல்லும் பொருளும் சரியானதை பொறுத்துக்க. ஒவ்வொன்றா பார்ப்போம். நுவன்ற அப்படின்னா சொல்லியன்னு அர்த்தம். என்னா அப்படின்னா என்னா அசைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2-4 கவரி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? சாமரை அப்படின்னு அர்த்தம். கவரினா சாமரை. மீனவன் பாண்டிய மன்னன். அப்போ இங்கே 1 வரும், இங்கே 3 வரும். அப்போ 2-4-1-3 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததுங்க ஐவகை நிலம், இதை பொறுத்துக. ஓகே, ஒன்றா பார்ப்போம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஐவகை நிலத்துக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு படிக்காமல் குறிஞ்சிக்கு என்ன குறிஞ்சி மலை அப்படிங்கிற மாதிரி படிங்க. குறிஞ்சி மலை 3, முல்லை காடு அப்படிங்கிற மாதிரி 5, மருத வயல் 1, நெய்தல் கடல் அப்படின்ட்டு சேர்த்திய நெய்தல் கடல் அப்படிங்கிறது 4, பாலை மணல் வரணும், அப்படி இல்லைன்னா சுரம். அப்போ பாலை மணல் பாலை சுரம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 2. 3-5-1-4-2 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அப்படி படிச்சிங்க அப்படின்னா சில ஷார்ட்கட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எடுக்கும்போது. குறிஞ்சி மலை, முல்லைக்காடு, மருத வயல், நெய்தல் கடல், பாலை சுரம், பாலை மணல் அப்படிங்கிற மாதிரி படிச்சிங்கன்னா ஷார்ட்கட் எடுக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 36 பொறுத்துக. ஒவ்வொன்றா பார்ப்போம். விசும்பு அப்படின்னா வானம் 4, ஊழினா யுகம் 1, ஊழ் அப்படின்னா என்னென்னு நம்ம சொல்லுவோம்? ஊழினா தான் யுகம், ஊழ்னா வந்து முறை. அது சரியாக தான் இருக்குது. அப்போ 3. தன்பெயல் குளிர்ந்த மலை அப்படின்னு அர்த்தம். அப்போ 4-1-3-2 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஒன்றா பார்ப்போம். அகத்து உவகை, அகம் உவகை அப்படின்னா மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது சரிதான். தார்னா மாலைன்னு வரணும், இங்கே தலைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. முடினா தான் தலை, அப்போ இதுவும் தப்பு. கேள்வியினான் அப்படின்னா நட்பினன் கொடுத்துருக்காங்க, நட்பினன் வராது. கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான்னு அர்த்தம். கேள்வியும் பதிலும் புக்கில் தான் இருக்குங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கேள்வி பதில் நூல், அப்போ நூல் வல்லான்னு தான் அர்த்தம். கேண்மையினா நட்புன்னு தெரியும் உங்களுக்கு, அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. கேண்மையினான் அப்படின்னா நட்பினன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சொல்லப்போனால் 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி தான். அடுத்தது ஐவகை நிலத்துக்கு உண்டான மாதங்கள் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக. ஓகே, ஐவகை நிலத்துக்கு உண்டான ஒவ்வொன்றா பார்ப்போம். கார்காலம் நார்மலாக நம்ம நிறைய இதுக்கு உண்டான ஷார்ட்கட் வந்து வீடியோ பதிவாக முன்னாடி கொடுத்துருக்கோம், அது வேணால் பாருங்கள், இருந்தாலும் சொல்லலாம். கார்காலம் அப்படின்னா கார் ஓட்டும்போது ஆவலா புரட்டா பிச்சு தருவாங்க எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஆவலா புரட்டா பிச்சு தருவாங்க அப்படிங்கும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆவணி புரட்டாசி ஞாபகம் வரும். அப்போ 2. குளிர்காலம் எல்லாத்துக்கும் தெரியும், ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமும் முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் மாலை போடுவாங்க, அந்த மாதம் குளிராக தான் இருக்கும் அப்படின்ட்டு.
அப்போ 2-1. முன்பனிக்காலம் அப்படின்னா என்னென்னு வரும்? 2-1. மார்கழி தை தான். இதே முன்பனிக்காலம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கழுதை பொது சுமந்து போனதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம். கழுதை முன்னாடிலாம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. பின்னாடி வந்து அதாவது முன்பனிக்காலத்துக்கு 3. ஓகேங்களா? அடுத்தது பின்பனிக்காலம் அப்படின்னா என்ன? மாசி பங்குனி அதையெல்லாம் வந்து தூசிப்பட்டு குனிஞ்சு போய் கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக. சில ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும். அடுத்தது என்ன? 2-1-3-5. அடுத்தது இளவேநீர் காலம் அப்படின்னா என்ன? இளமையாக இருக்கும்போது எங்கள் சித்தி காசிக்கு போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 4. இல்லைன்னா இளவேநீர் காலம் அப்படிங்கிற ஒரு சாங்ஸ் ஒன்று நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஞாபகம் வரும். முதுவேநீர் காலம் அப்படிங்கிறதுக்கு முதுமை ஆயிட்டோம், வயசு ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல உக்காந்துக்க வேண்டியதான், வேறு எங்கேயுமே அசைய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ 6. அப்போ 2-1-3-5-4-6 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது சொல்லும் பொருளும் சரியானது எது? ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆர்தர்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படிங்கிறது சரிதான். பீடு சிறப்பு அப்படிங்கிறதும் சரிதான். ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு அப்படிங்கிற அர்த்தத்தை சரிதான். சரிங்களா? நவ்வி நவ்வி அப்படின்னா ஆக்சுவலாக மானுன்னு அர்த்தம். இங்கே கரடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 2, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு உண்டான கடைசி 3 பருவம். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் விளக்கத்தை சொல்லிட்டேன். இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு உண்டான கடைசி 3 பருவம் சியில் தான் ஆரம்பிக்கும். 3மே சிற்றில் சிறுவரை சிறுதேர் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. சரியாக பொருந்தியது எது? ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த டைமு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். காலைன்னு என்ன? காலை 6 to 10 அது சரியாக தான் இருக்குது. அப்போ 1. நண்பகல் அப்படிங்கிறது என்ன வரும்? காலை 10 to 2ன்னு வரணும். இங்கே பிற்பகல், அதாவது அப்போ என்ன வரணும்? 3. கரெக்டுங்களா? ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் 2 to 6. அப்போ 2. மாலைங்கிறது மாலை 6 to 10ங்கிறது சரியாக தான் இருக்குது. 4. யாமம் அப்படிங்கிறது நடுசாமம் இரவு 10 to 2. 6. வைகறை அப்படிங்கிறது இரவு 2 to காலை 6. அப்போ 5. அப்போ 1, 3, 2, 4 1, 3, 2, 4, 6, 5 ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து காலையும் மாலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நண்பகல் இதுக்கு பெருசாக சொல்ல தேவையில்லை. ஏற்பாடு அப்படிங்கும்போது சாப்பாடு அப்போ தான் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிற்பகல். யாமங்கிறது நடுசாமம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்டு 10 to 2 தான் நடுசாமம். வைகறிங்கிறது விடியற்காலையில் தான் வந்து இந்த பேப்பர் போடுறவங்க, பால் கறக்கிறவங்க, விவசாயிங்க எல்லாருமே வந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க. இரவு 2 to 6. ஓகேங்களா? அடுத்தது ஊழ் அப்படிங்கிற இலக்கண குறிப்பு என்ன? ஊழ் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு அடுக்குத்தொடர். அடுத்தது கொடுத்ததில் இலக்கண குறிப்பு சரியானது எது? ஓகே, ஒன்றா பார்ப்போம். கற்றோர்
ஓர் ஆர் அப்படின்னு வந்தால் வினையாளன் பெயர் தான். இந்த இடத்துல கற்றோர் அப்படிங்கிறது கரெக்டு தான். உணர்ந்த கபிலன், கபிலன் பேரை வச்சுட்டு உணர்ந்த அப்படிங்கிறது எச்சத்தோடு முடிகிறதுனால சரிதான். தீன் தேன் நல் நிதி பெருந்தகை, நன்மை கூட்டல் நிதி பெருமை கூட்டல் தகை அப்படிங்கிற பண்பு தொகை கரெக்டு தான். ஒழுகுதார், இந்த இடத்துல ஆர்னு வருது, வினையாளன் பெயர் வருமா அப்படின்னா ஒழுகுதார் அப்படின்னா வினைத்தொகை தான் வரும். ஏன்னா 3 காலத்தையும் உணர்த்தும். புரியுதுங்களா? அந்த 3 காலத்தை உணர்த்ததுனால தான் அது வினைத்தொகை அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது மீனவன், மீனை பிடிக்கிறதுனால மீனவனுக்கு உண்டான பேர் ஆகுபெயர் ஆனதுனால ஆகுபெயர் அப்படின்ட்டு வருது. அப்போ சொல்லப்போனால் எல்லாமே சரிதான். ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்தது, ஏற்பாடு என்றால் என்ன, அதனுடைய கூற்று சரியாக இருக்கா? ஓகே, ஏற்பாடு அப்படின்னா ஃபஸ்ட்டு எள்ளுனா ஞாயிறு அப்படிங்கிறது கரெக்டு தான். ஓகே, பாடு என்றால் மறையும் நேரம் அப்படின்ட்டு இருக்காங்க, அதுவும் கரெக்டு தான். ஏற்பாடை பிரித்தா எல் கூட்டல் பாடு அப்படிங்கிறது வரும், கரெக்டு தான். ஏற்பாடு அதனுடைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிற்பகல் 6 to 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பிற்பகல் 2 to 6 தான் வரணும், இது தவறு. அப்போ 1, 2, 3 இது மட்டும்தான் சரி. அதனால தான் டைமை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஓகேங்களா? திருப்பி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், குறிஞ்சி திணைக்குரிய பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுது யாது? ஓகே, குறிஞ்சி திணைக்குரிய பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுது அப்படின்னா குறிஞ்சினா மலைன்னு அர்த்தமா? குறிஞ்சி மலைன்னு சொல்லுவோமா? மலையில் வந்து நம்ம மலை ஏறும்போது எப்படி இருக்கும் நைட்டு, சொல்லப்போனால் நடு சாமம்னு வரணும். ஓகேங்களா? நடு சாமத்தில் மலை ஏறும்போது ரொம்ப குளிராக இருக்கும், முன்னாடிலாம் பனியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த பெரும்பொழுது குளிர்காலம் முன்பனிக்காலமும் ஞாபகம் வரும், நடுசாமம் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். எதனால்? குறிஞ்சி மலை அப்படின்ட்டு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? குறிஞ்சி நிலத்துக்குரிய பெரும்பொழுது குளிர்காலம் முன்பனிக்காலம், சிறுபொழுது யாமம். அடுத்தது, வளர்வானம் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன? வளர்வானம் அப்படிங்கிற இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை 3 காலத்தையும் உணர்த்தும். வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம் அப்படிங்கிற முக்காலத்தையும் உணர்த்துறதுனால இது வினைத்தொகை அப்படிங்கிற ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்தது, ஐவகை நிலத்துக்கு உண்டான தெய்வத்தை கொடுத்துட்டு பொறுத்துக அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். குறிஞ்சி மலை மேலே முருகன் தான் இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி முருகன் 5. அடுத்தது, முல்லை காடு, முள்ளு மாலு அப்படிங்கிற மாதிரி, முள்ளு மாலு திருமால், அப்போ 1. மருதநாயகம் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கமல் படத்தை. இல்லைன்னா மருத வயலில் இந்திக்காரெல்லாம் இப்போலாம் வந்து நிறையா வந்து ஒர்க் பண்ணுறானுங்க, வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சொல்லப்போனால் 2. நெய்தல் கடலில் தான் வருண பகவான் தோன்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 3. பாலை கொட்டிடாத அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ 4. 5, 1, 2, 3, 4. 5, 1, 2, 3, 4 அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது, அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுருவ பண்ணினால் நீதிநூல் திரட்டையே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், யாழிசை அப்படின்னாவே பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வரியை எழுதுனது வந்து பாரதிதாசன்.
அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் டி கவிஞர் தேசினி அப்படிங்கிறது தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா. செந்தி அப்படிங்கிறோட இலக்கண குறிப்பு என்ன? செம்மை கூட்டல் தி. அப்போ பண்பு தொகை ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது ஐவகை நிலத்துக்குண்டான கருப்பொருளில் மக்களை கொடுத்துட்டு பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதற்குண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். 5 4 3 2 1. சரி, ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். குறிஞ்சி அதனுடைய மக்களை எப்படி தெரிஞ்சுக்கல அப்படின்னா, குறிஞ்சினா மலைன்னு சொல்லியிருப்போமா, மலையில் போகும்போது நீங்கள் டீயை மட்டும் குடிக்காதீங்க, அதோட வெறும் பண்ணையும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, வெறும் பண்ணையும் சேர்த்திக்கோங்க. அப்போ வெப்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி குறி கு கு அப்படிங்கிற மாதிரி இதுதான் இதுக்குண்டான ஷார்ட்கட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டையும் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா. குறிஞ்சி குறவர் குறத்தியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சொல்லப்போனால் 5. அடுத்ததுன்னா முல்லை காடுன்னு வருமா, காட்டுலன்னாவே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமத்தில் என்ன சொல்லுவோம், பொதுவாக ஆய்காட்டுக்கு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்போ காடுனா அங்கே இருக்கிற மக்கள் ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தோண்டி தோண்டி. ஓகேங்களா. அடுத்தது மருதம் அப்படின்னா வயல். வயக்காட்டில் இந்த ஊர்க்காரங்க யார் இருப்பாங்க, வயக்காட்டில் இப்போ பெரும்பாலும் ஊர்க்காரங்க யார் இருப்பாங்கன்னா நெசவாளிகள் தான், அதாவது உழவர் உலத்தியர் அவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட்டு, சரிங்களா. அடுத்தது நெய்தல் கடல்னு சொல்லுவோமா. கடலில் பார்த்திங்கன்னா இப்போலாம் மேக்ஸிமம் எல்லாம் இந்த டான்ஸ் ஆடுறவங்க, பரதநாட்டியம் ஆடுறவங்க எல்லாமே இந்த கடல் சைடு தான் வந்து பெரிய ஒரு துணியை விரிச்சிட்டு அங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அப்போ கடல் சைடு வந்து பரதம் ஆடுறவங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பரதன் பரத்தியர் அப்படின்ட்டு. பாலைனா என்ன, பாலைவனம். அங்கே போனால் என்ன, எரிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எய்னர் ஏற்றியர், பாலைவனத்துக்கு போனாவே அந்த வெயிலில் நாம் எரிஞ்சே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ 5 4 3 2 1 அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது வாரா அப்படிங்கிறோட இலக்கண குறிப்பு என்ன? வாரா அப்படிங்கிறோட இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதாவது ஒரு சொல்லோட இறுதி எழுத்து இருக்காது, ஆனால் அர்த்தம் தரும். வாரானா என்ன சொல்லுவோம், வாராது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தூ வல்ல, இருந்தாலும் சென்டென்ஸ் முழுமை அடைஞ்சிருக்கு, கரெக்டுங்களா. அந்த சொல்லு வந்து முழுமை அடைஞ்சிருக்கு. இப்போ செல்லா காசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செல்லா காசு அப்படின்னா என்ன அர்த்தம், செல்லாத காசுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த தாங்கிற வார்த்தை இல்லாமையே அந்த சொல்லு வந்து முழுமையடையுது. அப்போ ஒரு சொல்லோட இறுதி எழுத்து இல்லாமல் ஈறுகெட்டு போய் வர்ற பெயரெச்சத்தை தான் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்ட்டு நாம் சொல்லுவோம். புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுக்குள் சரியானது எது? ஒவ்வொரு நிலத்திற்கும் பெரும்பொழுதும் சிறுபொழுதும் ஒன்று போல வாரா. பாருங்கள், இந்த இடத்துல கூட வாரான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்லப்போனால் வாராதுன்னு அர்த்தம். அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் இது. ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவை எல்லாம் கருப்பொருள்கள். ஓகே, ரெண்டுமே சரி தான். அப்போ ஆப்ஷன் சி தான். 1 2 இரண்டுமே சரி அப்படிங்கிறது தான் சரி. புரியுதுங்களா. அடுத்தது ஐவகை நிலத்துக்குண்டான உணவு, அதை பொறுத்துக.
ஓகே, ஒன்றா பார்ப்போம். குறிஞ்சி மலை நெல் திணை. ஆக்சுவலாக இதுதான் கரெக்டு. ஒன்று, அதாவது குறிஞ்சி மலையில் தான் வந்து மலை நெல் இருக்கும், திணை இருக்கும், மலை நெல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைனா காடு, காட்டில் விறகு இருக்கும், ஆமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டில் விறகு, ஆமை. அப்போ இதுவும் சரிதான். மருதம் வயல்னாவே எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும், பசுமையாக இருக்கும், வெண்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வயலில் செம்மையான நெல் அது வந்து எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மருத வயல் அப்படின்ட்டு. நெய்தல்னால் கடல், கடலில் என்ன இருக்கும்? மீன், உப்பு. அதுதான் வந்து அவளுக்கு உண்டான உணவுப் பொருள். இதுவும் சரிதான். அப்போ 1 2 3 4. பாலை, அங்கே வந்து உணவுப் பொருள் இருக்குமா அப்படின்னா இருக்காது. தீரன் அதிகாரம் ஒன்று வர்ற மாதிரி அங்கே யார் கொண்டு வராங்களோ அவங்க கேட்டிருந்து திருடி தான் சாப்பிடுவாங்க. சூறையாடலால் வரும் பொருளை தான் அவங்க உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அப்போ 5. 1 2 3 4 5. ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? பரிபாடல் அப்படிங்கிறது எந்த வகை நூல்களுள் ஒன்று? பரிபாடல் அப்படிங்கிறது 8 தொகை நூல்கள் ஒன்று. ஆப்ஷன் பி. அடுத்தது, யாழ் இசை என்பதன் ஆங்கில வார்த்தை என்ன? லியூட் மியூசிக் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆப்ஷன் பி. அடுத்தது, ஐவகை நிலத்துக்குண்டான விலங்கு. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். குறிஞ்சி அப்படின்னா குறிஞ்சி மலையில் வந்து கரடி, சிங்கம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. புலிங்கிறது குறிஞ்சிக்கும் சரி முல்லைக்கும் சரி பொதுவான விலங்கு தான், 2 இடத்துலையும் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. மலையில் தான், அதாவது பெரிய பெரிய மிருகெல்லாம் மலையில் தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய மிருகம் இந்த நாளில் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கரடி, சிங்கம்லாம் பெரிய மிருகம், அது மலையில் தான் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற காட்டில் தான் வந்து முயலும் மானும் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 1. புரியுதுங்களா? முல்லை காட்டில் தான் முயலும் மானு. இந்த புலி வந்து காமன். ஓகேங்களா? மருதம் வயலில் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இந்த எருமை, நீர் நாய் இது எல்லாமே வந்து வயலில் தான் இருக்கும். அப்போ 2 1 5. அடுத்தது என்ன? நெய்தல்னா கடல், கடலில் தான் முதலையும் இருக்கும், சுறாவும் இருக்கும். அப்போ 4க்கு 4 சரியாக தான் இருக்குது. பாலை, பாலை வளத்துக்கு போனோம்னா எப்பேற்பட்ட வலு உள்ள யானையாக இருந்தாலும் வலு இழந்து போயிடும். பெரிய பல்காக இருக்கிற யானை கூட வலு இழந்து போயிடும். பாலைவனம் அப்படி இருக்குது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலைவனத்தில் வலி இழந்த யானை. அப்போ 3. 2 1 5 4 3. ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். கரெக்டுங்களா? அடுத்தது, பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் எங்கு உள்ளது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் சென்னை கோட்டூர்புரம், அங்கே தான் இருக்குது. அடுத்தது, கலைச்சொல்ல பொறுத்துக. இதில் எது சரியாக இருக்குது? ஒவ்வொன்றா பார்ப்போம். எம்பளம் அப்படின்னா சின்னம் 4. இன்டலெக்சுவல் அப்படின்னா என்ன வரும்? அறிவாளர் அப்படின்னு அர்த்தம். 4 1. தெசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. 4 1 2. சிம்பிளிசம் அப்படின்னா குறியீட்டியல். அப்போ 3. 4 1 2 3 அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகே, பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறி.
ஓகே, சிறுபறை அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. கரெக்டுங்களா? ஆப்ஷன் டி. அடுத்தது 61. முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுது எது? முல்லைத்தனத்துக்குரிய பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுது. ஆப்ஷன் பி, கார்காலம் மாலை பொழுது. ஓகேங்களா? அடுத்தது ஒரே நிமிஷம். தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் அப்படின்ட்டு புகழப்படுபவர் யார்? ஓகே, ஆப்ஷன் பி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிறது தான் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க. சரிங்களா? அடுத்தது ஐவகை நிலத்துக்கு உண்டான பூ. ஓகே, ஒவ்வொரு நிலத்துக்கு உண்டான பூ என்னென்னு பார்ப்போம். குறிஞ்சி அப்படின்னா என்ன வரும்? மலை. குறிஞ்சி மலைன்னு வருமா? மலைக்கு இப்போ நம்ம மலைக்கு போகணுன்னாவே ரொம்ப அந்த காந்தமாட்டம் ஒரு ஈர்ப்பு வரும். மலை மேலே ஏறும்போது அப்பா சூப்பராக இருக்குன்ட்டு ஒரு காந்தமாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காந்தம் அப்படின்னா காந்தல் பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5. முல்லைனா காடு. காடில் என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலாக வந்து குறிஞ்சிக்கு குறிஞ்சி பூ ஒன்று இருக்குது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சிக்கு குறிஞ்சி பூ ஒன்று இருக்குது, காந்தல் பூ ஒன்று இருக்குது. சரிங்களா? அதேமாரி முல்லைக்கும் வந்து முல்லைப்பூன்னு ஒன்று இருக்குது. அதேமாரி தோன்றி அப்படின்ட்டு இருக்குது. இந்த தோன்றி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? காட்டில் பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும், எல்லாம் பார்த்திங்கன்னா தோண்டி தோண்டி வச்சுருப்பாங்க. அந்த குழியும் குண்டு குழியுமா தோண்டி தோண்டி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தோண்டி தோண்டி காட்டில் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ 5-1. மருதம்னா வயல். வயல் அப்படின்னா வயக்காட்டில் தான் இந்த தாமரை பூவெலாம் செடி வளர்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே ஒன்று கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த செங்கழு நீர் அப்படிங்கிறது வந்து பூ வகையை சார்ந்தது. சரிங்களா? பூ வகையை சார்ந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைக்கு உண்டான நீர் வகைகள் கொடுத்துருவாங்க. அருவி நீர், சுனை நீர் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல செங்கழு நீர்னு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. செங்கழு நீர் அப்படின்னாவே மருத நிலத்துக்கு உண்டான ஒரு பூ வகை அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவோடு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்போ கேட்டாலுமே செங்கழு நீருங்கிறது ஒரு பூ வகை அப்படின்ட்டு. அப்போ மருதம் அப்படின்னாவே என்ன வரும்? செங்கழு நீர், தாமரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5-1-2வா? அடுத்தது என்ன? நெய்தல்னா கடல். கடலுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? தாளைன்னு கொடுத்துருக்காங்க. வாழை மீன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு வாழை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், வாழை மீன் அப்படின்ட்டு. நெய்தலுக்கு இன்னொரு பூ இருக்குது, நெய்தல் பூ அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாலைனா என்ன? பாலைவனத்துக்கு போனால் நீ எவ்வளோ முழுசாக போனாலும் பாதியாக தான் வெளியே வருவேன், உடம்பு இழைச்சி போய் வெளியே வருவேன், பாதிரி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இன்னொரு பூ வந்து குரவம். அப்போ 5-1-2-3-4 எந்த ஆப்ஷனில் வருது? 5-1-2-3-4 ஆப்ஷன் ஏ. கரெக்டுங்களா? 63க்கு உண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்தது கடும்பகட்டு யானை, நெடுந்தேர் கோதை, திருமாவியல், நகர்பூர், கருவூர் முந்தரை. கரூர் மாவட்டத்தின் கருவூர் என்று கூறும் நூல் எது? ஓகே, ஆப்ஷன் டி, அகநானூறு. அகநானூறு. பாலை திணைக்குரிய பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுது யாது? பாலைவனத்துக்குரிய பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுது அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான். பாலைவனத்துக்கு நீங்கள் இளமையாக போனாலும் சரி, முதுமையாக போனாலும் சரி, ஒரு பனியும் இருக்காது, பின்னாடி பனியும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் நார்மலாக போனாவே சுட்டு எரிச்சிரும். அது நண்பகலில் அப்படிங்கிற மாதிரி, நண்பகல் எப்படி இருக்கும் பாலைவனம் அப்படிங்கிற மாதிரி
சிறுபொழுதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இளவேனில், முதுவேனில், பின்பனி, நண்பகல். அடுத்தது உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் எது சரி? உயர்திணைக்குரிய பால் பகுப்புகளை எது சரி அப்படின்னா, உயர்திணை அக்ரிணை 2 இருக்குது. உயர்திணைக்கு உண்டான பால் பகுப்புகள் பார்த்திங்கன்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், இந்த 3 தான். ஒன்றன் பாலும் பலவின் பாலும் எதுக்கு? அக்ரிணைக்கு உண்டான பால் பகுப்புகள். புரியுதுங்களா? அப்போ 1, 2, 3 இது மட்டும்தான் சரியாக இருக்குது. கரெக்டுங்களா? ஆப்ஷன் சி தான். ஆக்சுவலாக பலவின் பால் இது தப்பு தான். நாற்காலிகள், மேசைகள் அப்படிங்கிற மாதிரி வரணும். நாற்காலி, மேசை அப்படிங்கிற ஒன்றன் பாலை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஐவகை நிலத்துக்கு உண்டான மரம். ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். மரம், குறிஞ்சி மரம். குறிஞ்சி மலைன்னு அர்த்தமா? மலைக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஹில்ஸ்ன்னு சொல்லுவோமா? அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் எடுத்துக்கோங்க. குறிஞ்சி மலைக்கு ஹில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹில், அகில். மலையில் என்ன இருக்கும்? புலி இருக்கும். வேங்கைனா புலின்னு அர்த்தம். அப்போ 5. குறிஞ்சி மலையில் வந்து இங்கிலீஷில் வந்து ஹில்ஸ்ன்னு சொல்லுவோம். மலையில் வந்து வேங்கை, புலி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. முல்லைனா காடு. காட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரியலாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, நிறைய பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவாங்க? காட்டில் தான் வந்து நல்லா கொன்று போட்டு காயப்படுத்தி கொன்று போட்டு ஒரு சீரியலை வந்து த்ரில்லராக நம்மக்கிட்ட காட்டுவாங்க. காட்டில், முல்லை காட்டில் தான் யாரையாக இருந்தாலும் காயப்படுத்தி நல்லா சதக்குன்னு காயப்படுத்தி கொன்று போட்டுருவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட்டை கதை வடிவத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கொன்றை மரம், காயா மரம். 5, 4. மருதம், வயல். மருதம்னா மருதம் அப்படிங்கிற மரம் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வயக்காட்டில் வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றலை அப்படின்னா அது காஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மரத்தை காஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? நெய்தல்னால் என்ன? நெய்தல் கடல்னு சொல்லுவோமா? கடலில் நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றிட்டு வர வரைக்கும் தெரியாது. அங்கே மீன் சின்ன சின்னதாக குத்திக்கிட்டே இருக்கும். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா காலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புண்ணாக இருக்கும். புண்ணாக இருக்கும். புன்னை மரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலில் சுழல்லாம் வரும்பா, அது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஊற்றுங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இது சுழல் பகுதி, எச்சரிக்கை அப்படின்னு கடல் சைடு போட்டிருப்பாங்க. அப்போ புன்னை மரம், ஞாழல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 5, 4, 3, 2. பாலைவனம். பாலைவனத்துக்கு போனால் என்ன ஆகிடும்? வலிப்பே வந்துடும். தண்ணி இல்லாமல் குடிக்காமல் தத்தி போய் வலிப்பு வந்துடும். இழுப்பை, வலுப்பை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிற ஆப்ஷன் எதில் வருது? ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? அடுத்தது இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும். பிழையின்றி அப்படின்னா என்ன? பிழை இல்லாமல் பேசுவது என்னன்னு சொல்லுவோம்? வளாநிலை அப்படின்னு சொல்லுவோம். வளாநிலை. ஆப்ஷன் ஏ தான் அதற்குண்டான ஆன்சர். அடுத்தது ஐவகை நிலத்துக்குண்டான பறவை. ஓகே, பறவை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். குறிஞ்சி, முல்லை இதுக்கு ரெண்டுமே காமனாக வந்து பறவை வந்து மயில். இது வந்து நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான், வேறு வழியே இல்லை. மலையிலையும் மயில் இருக்கும், காட்டிலையும் மயில் இருக்கும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. கிளியை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, கிளி தான் வந்து நமக்கு ஜோசியம் பார்த்து குறி சொல்லும். இந்த மலையடிவாரத்தில் குறிஞ்சி மலையடிவாரத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஜோசிக்காரங்க உட்காந்துருப்பாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? முல்லை, காடுனாவே காட்டுக்கோழி, காடுங்கிற மென்ஷன் வந்திருக்கு. காட்டுக்கோழி காட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. மருதம்னா மருத வயல்னு சொல்லுவோமா? அப்போ வயலில் என்ன இருக்கும்? இதை நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கிங்க. நாரை, நீர்க்கோழி, பறவை இது எல்லாமே வயலில் தான் இருக்கும். நெய்தல்னால் என்ன? கடலில் தான் காகம் வந்து மேலே பறந்துட்டுருக்கும். அப்போ கடற்காகம். பாலைனா என்ன? பாலைவனத்தில் இந்த மீதி எதுவுமே இருக்காது. இந்த புறாவும் பருந்தும் தான் கடல் மேலே வந்து பறந்துட்டுருக்கும். புறாவும் பருந்து.
இது சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ சொல்லப்போனால் எல்லாமே சரியாக தான் இருக்குது. 1 2 3 4 5 அப்படிங்கிற ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது டேஸ். ஓகே, ஆன்சர் வந்து வலு அமைதி அப்படின்ட்டு தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான். ஒரு சில சொல் வந்து பார்த்திங்கன்னா பிழையின்றி வருவது நம்ம வந்து வளார்நிலை அப்படிம்போம். பிழையோடு வர்றது வந்து வலு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வலு அமைதி அப்படிங்கிறது வந்து சில இடத்துல வந்து நம்ம அதுக்கு பின்னாடி ஒரு கொஷின் வரும். அந்த இடத்துல நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிளோடு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வலு அமைதிக்கு உண்டான விளக்கத்தை அந்த கொஸ்டின் வரும்போது சொல்கிறேன். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது? குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். ஆக்சுவலாக இந்த மருதம், நெய்தல் நிலங்களுக்கு உண்டான பெரும்பொழுது என்ன வரும்? 6 வகை நிலமும் வரும். கரெக்டுங்களா? இந்த குறிஞ்சிக்கு மட்டும்தான் குளிர்காலம் ஆட் ஆகும். அப்போ குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள் தான் குளிர்காலத்துக்கு உண்டான பெரும்பொழுதுகள். ஓகேவா? அடுத்தது என்ன? ஐவகை நிலத்துக்கு உண்டான பண்ணுன்னா என்ன சொல்லுவோம்? இசைன்னு சொல்லுவோம். அதை பொறுத்துக. ஓகே, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குறிஞ்சினா குறிஞ்சி பண் வரும் 2, முல்லைனா முல்லை பண் வரும் 1, மருதம் அப்படின்னா மருதப்பண் வரும். இது வரைக்கும் உங்களுக்கு 215 ஈஸியாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நெய்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? செவ்வழிப்பண் அப்படின்னு சொல்லுவோம். பாலை அப்படிங்கிறது பஞ்சுரப்பண். அப்போ 3. அப்போ 21543. நீங்கள் இதில் மெயினாக தெரிஞ்சுக்கிறது என்ன? நெய்தலுக்கும் பாலைக்கும் மட்டும்தான். பாலை பா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சுரப்பண். நெய்தலுக்கு மட்டும் செவ்வழிப்பண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெய்தல் கடலுக்கு போனாவே ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த பகுதியாக செல்லவும் இந்த வழியாக செல்லவும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் டி 21543. அடுத்தது, என் நம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது டேஸ் ஆகும். ஓகே, இந்த வலுவமைதி அப்படின்னு கேட்டிருந்தோம்ல, அதுதான் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மாடை பார்த்து, மாடுங்கிறது என்ன? அக்ரிணை. கரெக்டுங்களா? மாடுங்கிறது ஒரு அக்ரிணை. ஆனால் என் அம்மை வந்தால் அப்படிங்கிற உயர்திணையாக சொல்கிறாங்க. இருந்தாலும் அது வந்து நம்ம ஏற்றுக்கிறோம், பொருத்தமாகவும் இருக்குது. இந்த மாதிரி அக்ரிணையை உயர்திணையாக மாற்றி சொல்கிற ஒரு எந்த பிழை இல்லாமல் நம்ம ஏற்றுக்கிறோம் பார்த்திங்களா? அதுக்கு பேர் தான் வந்து வலுவமைதி அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் வந்து இப்போ திணையை மாற்றி சொல்கிறதுனால இதுக்கு பேர் திணை வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? திணையை, அதாவது மாட்டை பார்த்து அக்ரிணியாக இருக்கிற ஒரு மாட்டை பார்த்து உயர்திணையாக நம்ம சொல்கிறதுனால தான் இது திணை வலுவமைதி அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அடுத்தது, மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? மலர்கள் தரையில் நழுவும் அப்படிங்கிறது தளர பிணைத்தால் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். அப்போது தான் நழுவும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி வலு அப்படிங்கிறது தான். வலுன்னு என்ன? பிழைன்னு அர்த்தம். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன?
கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாததால். ஆப்ஷன் டி. ஓகே, கலை சொல்ல எது சரி? எஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், முருகியல், கரெக்டு தான். டெர்மினாலஜி கலைச்சொல், கரெக்டு தான். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது கலைப்படைப்புகள் அப்படிங்கிறது கரெக்டு தான். மைத்னா துன்பம். அப்போ ஆப்ஷன் டி 1 2 3 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது டேஸ் ஆகும். ஓகே, வலுவமைதில் இன்னொரு கேட்டகரி தான் இது. ஒரு பெண்ணை பார்த்து வாடா வாடா அப்படிங்கிற ஆண் பாலை குறிக்கும்போது அது பால் வலுவமைதி. உங்களுக்கு புரியுதுங்களா? கூப்பிட்றது பெண்ணை, ஆனால் கூப்பிட்ற விதம் ஆணை, வாடா வாடா அப்படிங்கிறது. அப்போ பெண் பால் வந்து ஆண் பாலாக கூப்பிட்றாங்க, ஆனால் நம்ம ஏற்றுக்கிறோம், அதுதான் கரெக்டாகவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அது பால் வலுவமைதி. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். புரியுதுங்களா? பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல, பொருள் அல்லதில்லை பொருள். இக்குறளில் பயின்று வரும் அணி என்ன? பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் அப்படிங்கிற பொருள் செயல் வகையிலேருந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து மதிக்கதாகும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ மணின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பணம் இருக்குல்ல, இந்த பணம் தான் வந்து இல்லாதவனையும் காட்டி கொடுக்கும், நல்லா வச்சுருக்கிறவனுக்கும். இதுதான் வசதியாக இருந்தாலும் பணம் தான் காரணம், ஏழ்மையாக இருந்தாலும் பணம் தான் காரணம். பணம் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவு. அப்படிங்கிற இந்த ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு சொல்லு மட்டும் திரும்ப திரும்ப வருது பார்த்திங்களா, அதுக்கு பேர் வந்து சொல் பின் வரு நிலை அணி அப்படின்ட்டு. இதே வந்து ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு வந்து சிங்கம்னு வச்சுக்கோங்க. சிங்கத்துக்கு வேறு ஒரு பொருள் இருக்குது, மீனிங் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் திரும்ப திரும்ப வந்தால் அதுக்கு பேர் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொல்லு மட்டும் திரும்ப திரும்ப வந்தால் சொல் பின்வரும் நிலையணி. இந்த இடத்துல பாருங்கள், பொருள் அப்படிங்கிற பொருள் அப்படிங்கிற அதே ரிட்டனாக வந்துட்டுருக்கு. அதுக்கு பேர் தான் அதே சொல் பின்வரும் நிலையணி. புரியுதுங்களா? இன்மையின் இன்னாதியனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறளில் பயின்று வரும் அணி யாது? இந்த இடத்துல பாருங்கள், இன்மையின் இன்னாத, இதுதான். இப்போ இன்மையின் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம்? வறுமை அப்படிங்கிறோம். இப்போ இதுக்கு தான் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஒரு சொல்லோட பொருள் வந்து வறுமைன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான கருத்தை பாருங்கள். ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வள்ளுவர். வறுமை அப்படிங்கிறத சொல்லாமல் அதுக்குண்டான ஒரு இன்மை அப்படிங்கிற ஒரு சொல்லை சொல்லிட்டு அர்த்தத்தை சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த சொல்லோட பொருளை சொல்கிறார்ல, அதுக்கு பேர் தான் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஆழ்வினையும் ஆன்ற அறிவு மென்னிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி அப்படிங்கிற ஒரு திருக்குறளோட கருத்து தான். அதாவது விடாமுயற்சியும் சிறந்த அறிவாற்றலும் இருந்தால் தான் அதை வந்து இடைவிடாமல் காப்பாற்றுறவங்களோட குடி தான் வந்து உயர்ந்து விளங்கும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ 81க்கு உண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். அடுத்தது 82. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை துண்டுற்றோ செய்வான் வினை அப்படிங்கிற குறளில் வர அணி யாது?
இந்த திருக்குறளுக்கு உண்டான அணி வந்து உவமை அணி. அதாவது வந்து ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ஒரு செயலை செய்கிறதுக்கு எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு அப்படின்னா, மலை மேலே நின்றுக்கிட்டு யானை போகிற பார்க்குற மாதிரி அப்படின்ட்டு ஓமப்படுத்தியிருக்கார் திருவள்ளுவர். ஓகேங்களா? அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். மாறன் என்பான் தன்னை பற்றிய பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது. ஓகே, ஆன்சர் அவங்களே வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க. தன்மையை படற்கை இடத்தில் கூறுவது என்னன்னு சொல்லுவோம் நாம? இடவழுவமைதி. தன்மை, படற்கை, முன்னிலை அப்படிங்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி சொல்கிறத தான் இடவழுவமைதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது தொழில். ஐவகை நிலத்துக்கு உண்டான தொழிலை பொறுத்துக. ஓகே, ஒன்றா பார்ப்போம். குறிஞ்சி அப்படின்னு என்ன சொல்லுவோம்? குறிஞ்சி மலையில் தான் வந்து தேன் எடுக்கிறது, கிழங்கு, இது எல்லாமே மலையில் தான். அப்போ 5 குறிஞ்சி மலை. முல்லை காடு. காட்டில் தான் வந்து ஆடு மேய்க்கிறது. நிறை அப்படிங்கிறதுனா ஆடு. சரிங்களா? ஏறுதழுவுதல். நிறை மேய்த்தலுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏறுதழுவுதல். அப்போ 1. மருதம்னா வயல். வயலில் தான் மீன் பிடிக்கிறது, உப்பு, இது எல்லாமே வந்து வயல் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ 5-1. சாரி, மருதம்ங்கிறது வயல். வயலில் வந்து என்ன சொல்லுவோம்? நெல் அரிக்கிறது, களை பறிக்கிறது எல்லாமே வயக்காட்டில். அப்போ 5-1-2 தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது நெய்தல். கடலில் தான் வந்து மீன் பிடிக்கிறது, உப்பு. கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். அப்போ 3. பாலை. பாலைன்னா என்ன? பாலைவனம். பாலைவனத்தில் அவங்களுடைய தொழில் என்னவாக இருக்கும்? வழிப்பறி பண்ணுறது, ஆடு திருடுறது, இதுதான். அப்போ வழிப்பறி, நிறை கவர்தல். 5-1-2-3-4. ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகே, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். எந்த வகையான வலுவமைதி? ஓகே, வலுவமைதியில் இது ஒரு கேட்டகிரி. அதாவது நாளை, அதாவது இன்று, நேற்று, நாளை அப்படிங்கிற காலத்தை நாளை வருகிறார் அப்படின்ட்டு இப்பயே சொல்கிறாங்க. அப்போ இதுக்குண்டான ஆன்சர் வந்து கால வலுவமைதி. ஆப்ஷன் டி. மக்களை போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரியாம் கண்டதில் இக்குறளில் பயின்று வரும் அணியாது. மக்களை போல்வர் கயவர் அப்படின்ட்டு வள்ளுவர் எப்படி மீன் பண்ணியிருக்காருன்னா, இப்போ கயவர்னு என்ன சொல்லுவோம்? இந்த திருடுறவங்க, ஒழுக்கமில்லாதவங்க, இந்த சில தப்பு பண்ணுறவங்கள தான் நம்ம வந்து கயவர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தனியாக ஸ்டைலு, ஃபாண்ட்டு அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. அவங்களும் மக்களோட மக்களாக ஒன்றா தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம தோற்றம் கண்டு எதையுமே பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஒப்பிட்டு இருக்கிறார். அப்போ என்ன வரும்? உவமை அணி. ஆப்ஷன் ஏ தான். கயவரானது மக்களைப் போலவே இருப்பார், அவங்களுக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு தோற்ற ஒற்றுமையும் இருக்காது அப்படிங்கிறது தான் வள்ளுவர் இதனுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலான் அப்படிங்கிற குறளில் வரும் அணி அது. இதுக்குண்டான ஆன்சர் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. அதாவது தேவரும் கயவரும் இவங்க 2 பேருமே ஒன்று தான். ஏன்னா 2 பேருமே தான் என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சிருவாங்க, அதை வந்து செயலில் காட்டிடுவாங்க அப்படின்ட்டு ஒப்பிட்டிருக்காரு. எப்படி ஒப்பிட்டிருக்காரு? நல்லா புகழ்கிற மாதிரி புகழ்ந்துட்டு இகழ்ந்துருக்காரு. அப்படி வந்தால் என்ன? ஒன்றை புகழ்வது போல் இகழ்வதும், இகழ்வதை போல் பழிப்பதும் அப்படிங்கிற மாதிரி வந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? வஞ்ச புகழ்ச்சி அணி. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்ட்டு பாரதியார் சொன்னது எந்த வகையான வலுவமைதி? ஆக்சுவலாக குயிலுங்கிறது கூவும் அப்படிங்கிறது தான் நம்ம மரபு, கரெக்டுங்களா? ஆனால் இப்போ பாரதியார் எப்படி பாடியிருக்காரு? கத்தும் குயில் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் நாம்
அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அது சரியாக இருக்குது. அப்படிங்கும்போது மரபு மாறி இருக்குது, மரபு மாறினாலும் சரியாக இருக்குது. அப்போ ஆன்சர் மரபு வலுவமைதி. புரியுதுங்களா? எவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார். ஒரு தொழில் செய்வதற்கான கருவி, அதுக்கேற்ற நேரம், அதனுடைய தன்மை, அதை அப்புறம் செய்கிற முறை, இது இருந்தால் மட்டும்தான் அவர் அமைச்சர் ஆவார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இதற்குண்டான ஆன்சர். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் அப்படிங்கிற தொடர் எதனை குறிக்கும்? விசும்பு அப்படின்னா வானம்னு எல்லாத்துக்கும் தெரியும். இசை அப்படின்னா என்ன பரிபாடல்ல? ஓகே, பரிபாடலில் இசை அப்படிங்கிறது பேரொளி அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, சொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இக்குறளில் பயின்று வரும் அணி என்ன? இந்த பெரியவங்கிட்ட சான்றோர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைய சொல்லிட்டாங்கன்னா உடனே அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுப்பாங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஈக்குவலாக அழகுபடுத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த கயவர்களை வந்து சாதாரணமாக விடக்கூடாது, கரும்பை போல் நல்லா நெருங்கி புழிஞ்சாதான் அவங்க வந்து வழிக்கு வருவாங்க அப்படின்ட்டு உவமைப்படுத்தி இருக்கிறாரு வள்ளுவர். புரியுதுங்களா? சொல்ல பயன்படுபவர் சான்றோர். ஒரு சான்றோர்கிட்ட நம்ம எதையோ சொன்னோம்னா உடனே ஹெல்ப் பண்ணுவார். அதேமாரி இந்த கயவர்களை வந்து டக்குன்னு விடக்கூடாது, ஒரு கரும்பு போல் பிழியணும், அப்போ தான் வந்து சரி வருவாங்க அப்படிங்கிறது தான் வள்ளுவர் விளக்கியிருக்காரு. ஓகேங்களா? இதற்குண்டான ஆன்சர் வந்து உவமை அணி. திருவள்ளுவர் கூறும் எந்த 5 சிறப்பாக அமைந்தவரே அமைச்சர் ஆவார்? மனவலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி அப்படிங்கிற 5 குணம் இருந்தால் தான் அவன் ஒரு சிறந்த அமைச்சர் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் சி. அடுத்தது, குலசேகர ஆழ்வார் வித்துக்கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி. ஓகே, ஒன்றும் இல்லை, வித்துவக்கோட்டம்மா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பேர், ஆனால் ஆண் தெய்வத்தை கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது, ஆண் பாடை வந்து பெண் பாடாக மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ பால் வலுமை இதுங்கிறது தான் வரும். திணை எப்படி வருது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படின்ட்டு உயர்திணையாக இருக்கிறத வந்து அக்ரிணியை வச்சு மீன் பண்ணி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? எவ்வாறு சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. முறை அறிந்து தீமை இல்லாத வழியில் சேர்த்த பொருள் தான் ஒருவருக்கு நல்ல அறத்தையும் தரும் சந்தோஷத்தையும் தரும் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அடுத்தது, புக் பேக்கில் இருக்கிறது தான். காகத்திற்கு காது உண்டோ அதற்கு காது கேட்குமா, எல்லா பறவைகளுக்கும் காது உண்டு. இந்த கீழ்கண்ட கூற்று எதனுடன் தொடர்புடையது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. யுரேகா என்ற அறிவியல் குறியீடு. ஓகேங்களா? உலகத்தார் யாரை உறவாக கொண்டு போற்றுவர்?
குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயர் செய்து வாழ்பவரை தான் உலகத்தார் வந்து உயர்ந்தவராக உறவாக போற்றுவர். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, கலைச்சொல்ல இது சரியான விடை. நானோ டெக்னாலஜி மீனுண் தொழில்நுட்பம் 2, ஸ்பேஸ் விண்வெளி தொழில்நுட்பம் 2-1, பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் 214, காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் 3, 2143. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கருப்பொருள் அதாவது பறை. ஓகே, ஒன்றா பார்ப்போம். இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 98. என்ன வரும்? 5 4 3 2 1. ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஒன்றா பார்ப்போம். குறிஞ்சி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இப்போ மலை மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். மலையில் நம்ம போகும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போவோம். என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணுவோம்? கத்திக்கிட்டே போவோம். கடைசியாக மலை உச்சிக்கு போனதுக்கப்புறம் தொண்டையே கட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? முல்லைனா காடு. காட்டுக்கெல்லாம் போகும்போது முன்ன மாதிரிலாம் இல்லை. எல்லாம் இப்போ ஃபாரினர்ஸ் அது இதுவும் காட்டுக்கெல்லாம் போகும்போது எப்படி போகணும்? அதாவது கோட் சூட் போட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கணும். இது ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட் சூட் போட்டுட்டு போனீங்கன்னா இந்த காட்டில் வந்து இந்த முள்ளு கில்லு எதுவுமே குத்தாது அப்படிங்கிற மாதிரி கோட் சூட் போட்டு போங்க. சரிங்களா? 4. என்னடா கோட் சூட் போட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு ஷார்ட்கட்டுக்கு. மருதம் வயலில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, அந்த வயக்காட்டில் இருக்கிற எல்லோரும் பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்க எப்பயுமே மனம் முழுக்க ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம் அங்கே போய் வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னா, போகும்போது கூட ஒருபடி நெல்லை வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிம்பாங்க. மனம் முழுக்க இருப்பாங்க. அதை கொடுக்குற விதமும் ஒருபடி நெல்லை கொடுத்துட்டு சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்தது நெய்தல்னா கடலில் தான் மீன் இருக்கும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் கூட்பறை. பாலைவனத்துக்கு போனீங்கன்னா துடிச்சு போயிடுவீங்க. அந்த இருக்கிற வெயில், மண், சூடு இருக்கிற எல்லாமே துடிச்சு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 5 4 3 2 1 அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். புரியுதுங்களா? கலைச்சொல்ல எது சரி? அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள் 4, இன்ஃப்ராட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் 3, பயோடெக்னாலஜி உயிரி 2, மினி கம்ப்யூட்டர் இணைய கணினி 4 3 2 1 அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது 100வது கொஸ்டின். கருப்பொருளுக்கு உண்டான நீரை வந்து பொறுத்துக. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். குறிஞ்சினா மலை, குறிஞ்சி மலைன்னு சொல்லுவோம். அப்போ மலையில் என்ன வரும்? மலையில் தான் அருவியும் வரும், சுனை நீரும் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ குறிஞ்சி மலை, அருவி நீர், சுனை நீர். ஓகேங்களா? முல்லைனா என்ன? காட்டில் காட்டாறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காடு அப்படின்ட்டு. அப்போ 5 1. மருதம் நெய்தல். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பாருங்கள். மருதம்னா வயக்காட்டில் தான் வீடு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வயக்காட்டில் தான் வீடு இருக்கும். அங்கே இருக்கிற மக்கள்னால் பொய் சொல்ல மாட்டாங்க, சுத்தமான கை, பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் கிணறு இருக்குது. வயல் அப்படின்னா வீடுக்கு உண்டான தமிழ் பேர் தான் மனை. வயக்காட்டில் மனை கிணறு அப்படின்னு வருமா? அப்போ 3க்கு என்ன வரும்? 2. கரெக்டுங்களா? இதே வந்து நெய்தல்னா கடல் சைடு வந்து மேக்ஸிமம் வந்து மண் தான் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல மணற்கிணறு. ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இங்கே மனைக்கிணறு மணற்கிணறு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. வயலுக்கு மனை, நெய்தல் கடலுக்கு பக்கத்தில் மணல். புரியுதுங்களா? கடலில் உப்பு இருக்கும், அது உவர்ப்பாக இருக்கும், உவர்களி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 5 1 2 3. கரெக்டுங்களா? பாலைன்னா என்ன? அங்கே வந்து தண்ணியே இருக்காது. எப்படி இருக்கும்? கிணறு இருக்காது, தண்ணி இருக்காது. அப்போ வற்றிய சுனை கிணறு 5.
உண்டானது 4. அப்போ 5 1 2 3 4 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புரியுதுங்களா? அடுத்தது, பலரறிந்த பாடல் வரியும் பகலுணவின் சுவையினையும் பாட்டி தந்த பரிசனையும் பறைசாற்றும் வாய்ப்பு இதுவே. இந்த பாடல் ஆசிரியர் யார்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, டெபோரா பெர்னாந்து. டெபோரா பெர்னாந்து. அடுத்த கொஸ்டின், எந்த பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? மற்றவர்களிடத்தில் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்காதீங்க அப்படின்ட்டு நீக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்ஷன் பி. அடுத்தது, மருத தினத்துக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது என்ன? ஓகே, மருத தினத்துக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது வந்து ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? 6 பெரும்பொழுதுகள் ப்ளஸ் வந்து வைகரைங்கிறது சிறுபொழுது. மருதம்னா வயக்காட்டில் இருக்கிறவங்க வந்து நேரமாக எந்திரிச்சு போவாங்க, விடியற்காலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே நெய்தல் நிலத்துக்குரிய அப்படின்னு வந்தால் தான் ஏற்பாடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்னா ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கவிதைகள் மூலம் இன்பங்கள் எத்தனையோ அதில் ஒன்று டேஸ் புரியாவிடனும் இது மகிழ்ச்சி ஊட்டுகிறது. ஓகே, இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, சந்த இன்பம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஓகே, நெய்தல் திணைக்குரிய பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுது யாது? ஓகே, இப்போ தான் சொன்னோம்ல, நெய்தல் அப்படின்னா நெய்யினா ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் சிறுபொழுது. பெரும்பொழுது வந்து 6 பெரும்பொழுதுகள் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, முகந்தெரிய நபரிடையே இனம் புரியா உறவு முறையை நட்பினும் சங்கிலிக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும் வாடிக்கை. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இது புக்கில் தெரியுமா அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குது, அதனால் கொண்டு வந்த கொஸ்டின் தான். டெபோரா பெர்னாந்து அப்படிங்கிறது தான், அவர் தான் இந்த பாடலுக்குரிய ஆசிரியர். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டின். அப்பி விட மாட்டேங்கிறாரு பாருங்கள். ஊர், ஐவகை நிலத்துக்கு உண்டான ஊர் பொறுத்துக. ஓகே, ஒன்றா பார்ப்போம். குறிஞ்சி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஊர் என்ன வரும்? குறிஞ்சி அதாவது மலைக்கெல்லாம் போனால் வண்டி ஓட்டும் போதோ இல்லை மலைக்கு போகும்போதோ குடிக்காமல் தான் போகணும். குடிக்காமல் போனீங்கன்னா மட்டும்தான் நல்லா ட்ராவல் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை சிறு குடி. ஓகேங்களா? அடுத்தது, முல்லைனா காடு. காடுனா என்ன வரும்? காடுக்கு வந்து நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம்? பாட்டு பாடிக்கிட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி. காட்டில் வந்து சேறு சகதியாக இருக்கும். பாடி சேரி, முல்லைக்காடு பாடி சேரி. ஓகேங்களா? 2-1. மருதம்னா வயல். வயலில் என்ன பண்ணுவாங்க? வயக்காட்டெலாம் பார்த்திங்கன்னா கண்ணு கட்டின தூரம் இதுதான் என் வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா பெருசாக இருக்கும், பெரிய ஊர் மாதிரி இருக்கும். அங்கே முதியவங்களும் இருப்பாங்க அப்படின்ட்டு பேரூர் மூதூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2-1-5. நெய்தல் அப்படின்னா கடல். கடல் சைடு என்ன இருக்கும்? பட்டினம்பாக்கம். இந்த மாதிரி கடல் சைடு உண்டான ஊர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டினம்பாக்கம். 4. பாலை அப்படின்னா குறும்பு. இதுக்கு உண்டான ஷார்ட்கட் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு கிளியராக வரல. அப்போ 3. அப்போ 2-1-5-4-3. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 107 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் 107 கொஸ்டினில் எவ்வளவு சரியாக எடுத்திருக்கீங்க, அதாவது தப்பாக எடுத்திருந்தீங்கன்னா அதை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க.
சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டையும் அதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இது வந்து இந்த வாரத்துக்கு உண்டான கிங் ஸ்டாருக்கு உண்டான ஒரு சிலபஸ் தான். இந்த கிங் ஸ்டாரில் நீங்களும் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி பாஸ் ஆகி நீங்களும் ஒரு கிங்கு அப்படின்ட்டு நிரூபிங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே. அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு.